முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ். வானத்தின் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னை அனுப்பின பிதாவை பார்த்து சொல்கிறார், முடிந்தது. நீ என்ன நோக்கத்திற்காக என்ன வேலைக்காக என்னை அனுப்பினோ அதை நான் செய்து முடித்துவிட்டேன் என்று சொல்கிறார். முடிந்த ஆயிடுச்சு என்று சொல்லி தலையை சாய்த்து ஆகிவிட்டு போகிறார். மனிதர்களாக நாமும் கூட அவ்வப்பொழுது இந்த வாழ்க்கையை சொல்லுவது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்துவிட்டு நாமும் சொல்லுவோம், என் வேலை முடிஞ்சுட்டு. ஒரு படிக்கும் குழந்தை கூட தன் தாய் நிலத்தில் சொல்லும், படிப்பை முடிச்சுவிட்டு நான் படிப்பை முடிச்சுட்டேன், நான் படிப்பு முடிச்சுட்டேன்னு சொல்லுவேன், ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டேன்னு சொல்லுவேன். அப்படிதான் இயேசுவும் பிதாவை பார்த்து சொல்கிறார், நீ தந்த வேலை, இந்த ஒர்க்கை, உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்துவிட்டேன். இப்படித்தான் நாம் ஒருவரும் கூட நம்முடைய வாழ்வில் இயேசப்பா நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்ம நிறைவேற்றி தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடிவிக்க வேண்டும். அடுத்து இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்ப்போம். முதலாவது தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றினார். இயேசு தம்மை பற்றி கூறுகின்ற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பிறப்பை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து தீர்க்கமாக கூறுகிறார். அந்த வசனத்தை வாசிங்கள் ஒருவர் ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. அவர் கூறியவாறு அவர் கண்ணின் பயிற்சியை பிறந்தார். ஏற்ற விலை வந்தது. ஊழிய பயணத்தை தொடங்கினார். ஜனங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அற்புதங்கள் செய்தார். பாவம் மன்னிப்பை கொடுத்தார். நித்திய ஜீவனை அடையும்படியான வழிகளை ஜனங்களுக்கு போய்த்தார். இவ்வாறு அவர் தம்மை பற்றி சொல்கின்ற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றினார். அடுத்து மோசேயின் உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார். That is, he accomplished the law of Moses. மோசேயின் கட்டளைகளையும் மோசேயின் நியமங்களையும் அவர் நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டின் நியமங்கள், அதாவது ஒருவன் பாவம் செய்வானே அதில் அவன் தன்னை தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி செலுத்த வேண்டும். அதாவது ஒரு ஆட்டுக்கடாவையோ அல்லது ஒரு காளையையோ அல்லது 2 புறா குஞ்சுகளையோ அடித்து அதன் இரத்தத்தை பலியாக செலுத்த வேண்டும். இதற்கு ஆதாரமாக வாசியுங்கள். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். லேவியராகமம் 17:14. ரத்தத்தில் உயிர் இருக்கு. சகல மாம்சத்தின் உயிரும் அதில் ரத்தம் தான். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 பார்க்கும். மனிதர்களின் பாவத்தை நீக்க மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாயிடுச்சு. இந்த உலகத்தில் பிறந்து குற்றமில்லாத பரிசுத்தமான ரத்தம் உடையவன் ஒரு மனிதனும் இல்லை. ஆகவே தேவனே மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை உண்டாக்குவதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டு குட்டியாக இயேசு உலகத்தில் வந்தார். அடுத்து ஜனங்களின் பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவர் நிறைவேற்றி முடித்தார். சகல ஜனங்களின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டு குட்டியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்தில் சாபத்தில் நோய்களின் பிடியில் ஜனங்களை மீட்கும்படியாக விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட இந்த முழு உலகத்திற்கும் அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. இன்னொரு வசனத்தையும் வாசிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2.
பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவர். நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக அவர் இருக்கிறார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதலுக்கு நிமித்தமும் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு அவர் ஜனங்களின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற வேலையை அவர் நிறைவேற்றி முடித்தார். கடைசியாக சிலுவை சாத்தானின் தலையை நசுக்கினார். சிலுவை பிசாசு மீது அவர் வெற்றி எடுத்தார். அதனால்தான் அவர் சொல்கிறார், முடிந்தது, இனி ஒன்றும் முறையான செயல்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு தோல்வியின் சத்தம் அல்ல, ஒரு வெற்றியின் முழக்கமாக இந்த வார்த்தையை அவர் கூறினார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம். யாராவது பார்த்தீங்க நல்ல